அனைவருக்கும் வணக்கம். எங்கள் முந்தைய தாய்லாந்து அத்தியாயங்களுக்கு கிடைத்த நம்ப முடியாத வரவேற்புக்கு மிக்க நன்றி. உங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் செய்திகள் உண்மையிலேயே நிறைய அர்த்தமுள்ளதாக இருக்கின்றன. மேலும் இந்த பயணங்களை உங்களுடன் தொடர்ந்து உருவாக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களை தூண்டுகின்றன. நமது பாங்காக் பயணத்தை தொடங்குவோம். நாங்கள் பண்டாரா சூட்ஸ் சிலோமில் 3 இரவுகள் தங்குகிறோம். பண்டாரா சூட்ஸ் சிலோமில் தங்குவதன் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அதன் அற்புதமான இடம். முழு நகரத்திற்கும் எளிதாக அணுகலாம். BDS ஸ்கைட்ரெயின் மற்றும் MRT சுரங்கப்பாதை ஒரு குறுகிய நடைப்பயணத்தில் உள்ளன. அதாவது நீங்கள் அனைத்து பிரபலமான கோயில்கள், பரபரப்பான சந்தைகள் மற்றும் அற்புதமான தெரு உணவு கடைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் செல்லலாம். சிலோம் என்பது உணவகங்கள், ஷாப்பிங் மற்றும் இரவு வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு துடிப்பான பகுதி. எங்கள் நாள் தூய உற்சாக உணர்வுடன் தொடங்கியது. நீங்கள் வந்தவுடன் காற்றில் உள்ள ஆற்றலை உணர முடியும். ஆனால் இந்த அற்புதமான புலிகளை நீங்கள் முதலில் பார்க்கும் தருணத்திற்கு எதுவும் உங்களை தயார்படுத்துவதில்லை. இந்த கிரகத்தின் மிகவும் கம்பீரமான உயிரினங்களில் சிலவற்றை நெருங்கி நேரில் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது கனவு கண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு தீவிரமான விருந்து காத்திருக்கிறது. எனவே நீங்கள் பாங்காக்கிலிருந்து சிலிர்ப்புகள், கல்வி மற்றும் விலைமதிப்பற்ற குடும்ப தருணங்களை இணைக்கும் ஒரு சாகசத்தை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக டைகர் வேர்ல்டை பார்வையிட வேண்டும். Photo please. Next pose. ฉันกำลังขอสวยมาก Next pose. ลุกอนาเตอร์ไซก็มาได้ครับ This one no touch ถ้านอนครับ เอาไปต่อยกันอีก ได้ เอาเงินเลยครับพี่อาร์ นี่บอกให้เรารู้เขาบอกเดี๋ยวเล่าให้งามๆเลยว่า last one One sir would you like to look at Tiger or look at another side nice last one โอเคครับสวย இது உங்களை வாயடைக்க வைக்கும் தூய கம்பீரமான நாள். எங்கள் குழந்தைகளின் முகங்களில் காணப்பட்ட மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் பார்த்தது அன்றைய நாளின் சிறந்த பகுதியாகும். அவர்கள் விலங்குகளை பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் செயலில் ஒரு பகுதியாக இருந்தனர். எங்கள் குடும்பம் என்றென்றும் பொக்கிஷமாக வைத்திருக்கும் நினைவுகளை உருவாக்கினர். டைகர் வேர்ல்ட் ஒரு ஈர்ப்பு மட்டுமல்ல, இது இயற்கைக்கு உங்களை நெருக்கமாக கொண்டு வரும் மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு கல்வி பயணம். எங்கள் அடுத்த நிறுத்தம் மிதக்கும் சந்தை. கால்வாய்கள் வழியாக சறுக்கிச் செல்லும் போது வெப்பமண்டல பழங்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட தாய் உணவு வகைகளை ஏற்றிச் செல்லும் அழகாக அமைக்கப்பட்ட மரப்படகுகள் உங்களை வரவேற்கின்றன. தாய்லாந்தின் கைவினைத்திறன், சுவைகள் மற்றும் பாரம்பரியத்தை உண்மையிலேயே பாராட்ட உங்களை அனுமதிக்கிறது. இந்த அனுபவத்தை உயர்த்துவது என்னவென்றால் நுணுக்கங்களுக்கு கவனம் செலுத்துவதுதான். பளபளப்பான ஓடுகளில் பரிமாறப்படும் தேங்காய் ஐஸ்கிரீம் முதல் தலைமுறைகளின் நிபுணத்துவத்துடன் தயாரிக்கப்பட்ட நறுமண உணவுகள் வரை ஒவ்வொரு தருணமும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக உணர்கிறது. ஆனால் உண்மையானது, சந்தை மறுக்க முடியாத அளவுக்கு பிரபலமாக இருந்தாலும் சீக்கிரமாக வருவது அதை அமைதியான மற்றும் நெருக்கமான அனுபவமாக மாற்றுகிறது. ஒரு தனியார் படகு சவாரி ஆராய்வதற்கான மிகவும் ஆடம்பரமான வழியை வழங்குகிறது. தடையற்ற காட்சிகளையும் விதிவிலக்கான புகைப்பட வாய்ப்புகளையும் வழங்குகிறது. இப்போது உணவை பற்றி பேசலாம்.
இங்குதான் மாயாஜாலம் உண்மையிலேயே நடக்கிறது. உங்கள் படகிலிருந்து நீங்கள் அனைத்து வகையான அற்புதமான உணவுகளையும் வாங்கலாம். படகு நூடுல்ஸ், புதிதாக வறுக்கப்பட்ட மீன் மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த இனிப்பு மற்றும் ஒட்டும் மாம்பழ ஒட்டும் அரிசி ஆகியவற்றின் வேக வைக்கும் கிண்ணங்களை நினைத்துப் பாருங்கள். விற்பனையாளர்கள் தங்கள் படகுகளில் எல்லாவற்றையும் சரியாக சமைக்கிறார்கள். எனவே அது எவ்வளவு புதியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது தண்ணீரில் ஒரு சமையல் சாகசம். நீங்கள் விரும்புவதை சுட்டிக்காட்டினால் போதும், அவர்கள் அதை உடனடியாக ஒப்படைப்பார்கள். ஆனால் இது உணவை பற்றியது மட்டுமல்ல, ஷாப்பிங் கூட அருமை. வேறு எங்கும் கிடைக்காத அழகான கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய தாய் ஆடைகள் மற்றும் தனித்துவமான நினைவுப் பொருட்களை நீங்கள் காணலாம். பேரம் பேசுவது வேடிக்கையின் ஒரு பகுதி. எனவே வெட்கப்பட வேண்டாம். நட்பு உள்ளூர் விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் தாய்லாந்தின் ஒரு பகுதியை உங்களுடன் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கும் இது ஒரு சிறந்த வழியாகும். பாங்காக்கின் துடிப்பான சிலோம் மாவட்டத்தின் மையத்தில் மறைந்திருக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் குறிப்பிடத்தக்க அழகு, பக்தி மற்றும் கலாச்சார ஆழம் கொண்ட இடம். தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயிலின் அலங்கரிக்கப்பட்ட கோபுரம் துடிப்பான வண்ண தெய்வங்கள் மற்றும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு தெருவின் மேலே அழகாக உயர்ந்து நிற்கிறது. இந்த கோயிலை உண்மையிலேயே சிறப்பானதாக்குவது பாங்காக்கின் தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஆன்மீக சரணாலயமாகவும் கலாச்சார அடையாளமாகவும் திகழ்கிறது. ஆயிரத்து 1782 ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கிராண்ட் பேலஸ் சியாம் மன்னர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக 150 ஆண்டுகளாக இருந்தது. இது வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, தாய் கைவினைத்திறனின் உச்சத்தை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான கோயில்கள், அரங்குகள் மற்றும் அரங்குகளின் ஒரு பெரிய வளாகமாகும். நீங்கள் உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் உடனடியாக வேறொரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். தங்க ஒளியில் குளித்த கிராண்ட் பேலஸ் உயர்கிறது. வெறும் கட்டிடக்கலையாக மட்டுமல்ல, ஒரு மரபாகவும். ஒவ்வொரு அடியும் வரலாற்றுடன் எதிரொலிக்கிறது. தங்கம் பூசப்பட்ட கோபுரங்கள் வானத்தை நோக்கி நீண்டு அமைதியான தீப்பிழம்புகளைப் போல சூரியனை பிடிக்கின்றன.
பாங்காக்கில் சூரியன் மெதுவாக மறையும் போது நதி ஒளிரத் தொடங்குகிறது. சாவோ பிரயா நதியின் மென்மையான தாளத்தில் எங்கள் மாலை பொழுது விரிகிறது. திறந்தவெளி பயணத்தில் அடியெடுத்து வைப்பது நகரத்திற்கு மேலே அமைதியான உலகத்திற்குள் நுழைவது போல் உணர்கிறேன். காற்று மென்மையான இசையை கொண்டு செல்கிறது. விளக்குகள் தண்ணீரில் பிரதிபலிக்கின்றன. நேரம் மெதுவாக தெரிகிறது. நாம் சுவாசிக்கவும் இருக்கவும் போதுமானது. இரவு உணவு திறந்த வானத்தின் கீழ் பரிமாறப்படுகிறது. தாய் மற்றும் சர்வதேச உணவு வகைகளின் நேர்த்தியான பரவல், மென்மையான மசாலா கறிகள் மற்றும் மணம் கொண்ட மல்லிகை அரிசி முதல் புதிதாக தயாரிக்கப்பட்ட கடல் உணவுகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட இனிப்புகள் வரை ஒவ்வொரு உணவும் அழகாக வழங்கப்படுகிறது. ஒரு கிளாஸ் உயர்த்தப்படுகிறது. சிரிப்பு பின்தொடர்கிறது. மேலும் நதி எங்கள் மேஜை தோழனாக மாறுகிறது. கப்பல் முன்னோக்கிச் செல்லும்போது பாங்காக் அதன் மிக அழகான பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கிராண்ட் பேலஸ் தங்கத்தில் மின்னுகிறது. வாட் அருண் இரவு வானத்திற்கு எதிராக ஒளிர்கிறது. மற்றும் வரலாற்று பாலங்கள் கடந்த காலத்தின் அமைதியான பாதுகாவலர்களைப் போல ஆற்றின் குறுக்கே நீண்டுள்ளன. ஒவ்வொரு அடையாளமும் மெதுவாக கடந்து செல்கிறது. ரசிக்கவும் புகைப்படம் எடுக்கவும் அந்த தருணத்தை வெறுமனே உணரவும் நமக்கு நேரம் தருகிறது. பாரம்பரிய தாய் கலாச்சார நிகழ்ச்சிகள் மாலை பொழுதை உயிர்ப்பிக்கின்றன. நடனக் கலைஞர்கள் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் நகர்கிறார்கள். அவர்களின் உடைகள் சூடான விளக்குகளுக்கு கீழே ஒளிர்கின்றன. தாய்லாந்தின் பாரம்பரியத்தின் உயிருள்ள வெளிப்பாடு. மென்மையான நேரடி இசை தொடர்ந்து நதியின் ஒலியுடன் சரியாக கலக்கும் ஒரு இனிமையான ஒலிப்பதிவை உருவாக்குகிறது. இந்த அனுபவத்தை உண்மையிலேயே சிறப்பானதாக்குவது என்னவென்றால், அது உருவாக்கும் தரமான நேரம். தம்பதிகள் அமைதியான உரையாடல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். குடும்பங்கள் நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகள் விளக்குகளை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். மேலும் நினைவுகள் கவனச்சிதறல் இல்லாமல் உருவாக்கப்படுகின்றன. அவசரமில்லை, சத்தமில்லை, வெறும் இணைப்பு. கப்பல் பயணம் திரும்பும்போது நகரம் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது. இது ஒரு இரவு உணவு அல்லது ஒரு சுற்றுலா பயணத்தை விட அதிகம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். பாங்காக் நதியில் ஒரு திறந்தவெளி கப்பல் பயணம் என்பது வெறும் அனுபவம் அல்ல. விளக்குகள் மங்கிய பிறகும் நீங்கள் சுமந்து செல்லும் ஒரு நினைவு இது. அதைப் போலவே பாங்காக் வழியாக எங்கள் பயணம் முடிவுக்கு வருகிறது. பாரம்பரியமும் நவீன வாழ்க்கையும் அருகருகே அழகாக நகரும் ஒரு நகரம். தங்கக் கோயில்கள் மற்றும் துடிப்பான தெருக்கள் முதல் ஆற்றங்கரையோர அமைதியான தருணங்கள் வரை பயணம் முடிந்த பிறகும் நீண்ட காலம் நீடிக்கும் நினைவுகளை பாங்காக் நமக்கு அளித்துள்ளது. இந்த நகரத்தை என்னுடன் ஆராய்ந்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த அனுபவத்தை ரசித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலுக்கு குழு சேரவும், பயணம் செய்ய விரும்பும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள். எங்கள் அடுத்த இலக்கு ஏற்கனவே உங்களை அழைக்கிறது. அங்கு பழங்கால கோயில்கள் காட்டில் இருந்து எழுகின்றன. வரலாறு கல் வழியாக கிசுகிசுக்கிறது. எல்லையை தாண்டி ஒரு புதிய சாகசம் காத்திருக்கிறது. அதுவரை தொடர்ந்து பயணிக்கவும், தொடர்ந்து கனவு காணவும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்.